இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 3 பல்லு பூண்டு போட்டு வெங்காயம் 3 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். நாங்கள் 2 பேருக்கு செய்கிறதுனால 2 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 தக்காளி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க, வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஆனியன் தோசைக்கு ரெடி பண்ணலாம். மாவு எடுத்துட்டு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும், கடலப்பருப்பு, அப்புறம் உளுந்து அதை போட்டு நல்லா ஸ்பைஸியாக வறுத்துட்டு அந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோசை ஊற்றிடலாம் வாங்க. பாருங்கள், தோசை நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்டியான ஒரு இட்லி உப்புமா செஞ்சுருக்கோம். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாவுலேயே நாங்கள் இட்லி ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். தோசை சட்னி ரெடி.